வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷதா சமையல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்? நாங்கள் இன்ஸ்டன்ட் பாதாம் பவுடர். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் பாதாம் மிக்ஸ் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. அடுப்பு இப்போ லோ ஃப்ளேமில் தாங்க இருக்குது. அதில் நம்ம 1 கப் பாதாம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷம் வறுத்துக்கலாங்க. பாருங்கள், லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கரெக்டாக ரோஸ்ட் பண்ணிட்டோம், கரிஞ்சிடாமல். இப்போ இது வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. நம்ம 1 கப் பாதாம் எடுக்கிறோன்னா 1/4 கப் பிஸ்தா எடுத்துக்கலாங்க. அதுவும் லோ ஃப்ளேமில் நம்ம 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க. பாருங்கள், 2 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு பிஸ்தாவும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அதே சேம் பாதாம் இருக்கிற பிளேட்டுக்கே மாற்றிக்கலாங்க. இப்போ பிஸ்தா வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சதுக்கப்புறம் அதே கடாயில் இப்போ அடுப்பு லோ ஃப்ளேமில் தாங்க இருக்குது. இந்த 7 ஏலக்காய் எடுத்துருக்கங்க. இதுவும் நம்ம 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஏலக்காவை நம்ம பாதாம் பிஸ்தா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இப்படியே நல்லா பரப்பி விட்டுறலாங்க. அப்போ தான் நல்லா ஆறும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இது மிக்சியில் அரைக்க முடியும். இப்போ நம்ம பவுடர் பண்ணுறதுக்காக ஈரமில்லாத ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க. இந்த கப்பில் 1 கப் பாதாம் எடுத்துருக்கோன்னா இதே கப்பில் 1.5 கப் சர்க்கரை எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இந்த சர்க்கரையை நைஸ் பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச சர்க்கரையை நல்லா நைஸ் பவுடர் அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ அந்த சர்க்கரைக்குள்ளே நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர் சேர்த்துக்கலாங்க. 1 பிஞ்ச் குங்குமப்பூ. குங்குமப்பூ கலரும் ஃப்ளேவரும் நல்லா கொடுக்குங்க, அதுக்காக. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த முந்திரி பாதாம் ஏலக்காவும் இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. ரொம்ப பொடியாக நைஸாக அரைச்சிடக்கூடாதுங்க. பாலில் நம்ம கலந்து குடிக்கும்போது பாதாம் கொஞ்சம் பருப்பருன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், நம்ம ரொம்ப நைஸாக பாதாம் அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி பருப்பருன்னு தாங்க அரைக்கணும். பாதாமெல்லாம் இந்த மாதிரி 1-2 பீஸாக இருக்கணுங்க. பாருங்கள், இப்போ நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் எடுத்துக்கலாங்க. ஒரு டம்ளருக்கு 1 ஸ்பூன் பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த டம்ளரில் நம்ம ஹாட் மில்க் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்ம இன்ஸ்டண்ட்டாக செஞ்ச பவுடர் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா கலந்து விட்டுறலாங்க. இது ஹாட் மில்க்லேயும் ஆட் பண்ணலாங்க, கோல்டாக இருக்கிற மில்க்லேயும் ஆட் பண்ணலாம். அது நம்ம சாய்ஸ் தாங்க. மேலே டெக்கரேஷனுக்காக 5-6 குங்குமப்பூ போட்டுக்கலாங்க. டெக்கரேஷனுக்காக நான் 4 பாதாம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க. அது மேலே சேர்த்துக்கலாம். பாருங்கள், இன்ஸ்டன்ட் பாதாம் பவுடர் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி சீக்கிரத்தில் செஞ்சிட்டோம். பாருங்கள், இன்ஸ்டன்ட் ஹோம்மேட் பாதாம் பவுடர் நம்ம சூப்பராக வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோங்க. நம்ம எடுத்துகிட்ட மெஷர்மெண்ட்டுக்கு இந்த அளவுக்கு பாதாம் பவுடர் கிடச்சிருக்குங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.